ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். டுடே ஈவினிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கான இன்ட்ரோ தான் இது. இன்றைக்கி வீட்டில் நம்ம என்னென்ன வேலை பார்க்குறோன்றத இந்த வீடியோவில் வரப்போகுது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம வீட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி காலையில் எண்ணெய் வச்சுட்டு தலையை கொண்டை போட்டு வச்சுருந்தேன். அதனால நம்ம முடி கொஞ்சம் ரொம்ப ஹேர் ஃபால் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அடிக்கடி கொண்டை போட்டு வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜடை பின்னி போட்டுடலான்னு சொல்லிட்டு சிக்கு எடுத்துகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு தம்பி தூங்கிட்டுருக்கான். அதனால் ஃபஸ்ட்டு தலையெல்லாம் சீவிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட வேலையை ஒன்று ஒன்றா ஸ்டார்ட் பண்ணலாம். அதனால் ஃபஸ்ட்டு சரின்னு சொல்லிட்டு தலையை சீவி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளோட வீட்டு வேலைகளை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு தலை பின்னிக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அது இன்றைக்கி ஈவினிங் எந்திரிச்சு பார்த்தா மோடமாக இருக்குது. ரொம்ப மழை பெஞ்சிருக்க மாட்டேக்க இருக்குது கோயம்புத்தூரில். நானும் தலையை பின்னி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தம்பி எந்திரிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். தம்பி இன்றைக்கி மதியம் நேரமாகவே தூங்கிட்டான். அதனால் கண்டிப்பாக அவன் எந்திரிச்சு வந்துடுவான் நம்ம தலை சீவுறதுக்குள்ளே. ஏன்னா அவனுக்கு லைட்டாக கூட தூங்கும்போது ஒரு சவுண்ட் கேட்கக்கூடாது. சவுண்ட் கேட்டால் கண்டிப்பாக அவன் எந்திரிச்சு என்ன பண்ணுறான்னு பார்ப்பான். அதுக்கப்புறம் நம்ம வேலை பார்க்குறது அவனை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்மள்ட்ட கேமராவில் இல்லை, ஃபோனில் தானே எடுத்துகிட்ருக்கோம். ஸ்டாண்டு கூட கிடையாது, நம்மளே தான் எடுக்கணும். செல்ஃபியில் வச்சு தான் இப்போ நான் எடுத்துகிட்ருக்கிறேன். அதனால் ஏன்க்கா நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட்லலாம் எல்லா வேலையும் செய்கிறீங்கன்னு கேட்காதீங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம தம்பி என்ன பண்ணுறான்னு போய் ஒரு எட்டு உள்ளே போயிட்டு பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கிளம்பினேன். ரூமில் தம்பி நல்லா போர்வை பொத்தி, ஏன்னா குளிராக இருக்குல்ல, அவன் போர்வை பொத்திட்டு விளையாட்டு பொம்மையெல்லாம் பக்கமாகவே வச்சுக்கிட்டு படுத்து தூங்கிட்டான் அப்படியே. அதுக்கப்புறம் சரி அவன் எந்திரிச்சிருவான், பாத்திரம் வளர்க்குற சவுண்ட்லாம் கேட்டா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு பார்த்தா நம்ம வாசல் ஃபுல்லாக ஒரே தண்ணியாக கிடக்கு. கண்டிப்பாக தம்பி எந்திரிச்சு வந்தோன்னா வெளியே விளையாட போகிறேன்னுவான். அப்புறம் கால் ஸ்லிப் ஆயிரும். கண்டிப்பாக டைல்ஸ் போட்டிருக்காங்க நம்ம வாசலெல்லாம். அதனால் அதை ஃபுல்லாக ஃபஸ்ட்டு தொடச்சி விட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாப் போட்டு நம்ம வீட்டு வாசலில் இருக்க தண்ணியெல்லாம் ஃபஸ்ட்டு தொடச்சி எடுத்துட்டேன். ஏன்னா அங்கே குப்பெல்லாம் அவ்வளோவா இருக்காது. ஏன்னா க்ளீன் பண்ணுறவங்க க்ளீன் பண்ணிடுவாங்க அவங்க ஆல்ரெடி. அந்த தண்ணியை மட்டும் நம்ம தொடச்சி எடுத்துகிட்டு பார்த்திங்கனாலே உங்களுக்கே தெரியும், இது டைல்ஸ்னால் டக்குன்னு கால் வச்சுட்டா ஒரு நிமிஷம் ஸ்லிப்பாகி வலிக்கி விட்ரும். அதுக்கப்புறம் வாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தேன், தம்பி எந்திரிக்கமான்னு தெரில. அந்த டோரை லாக் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கிச்சனில் மதியம் சாப்பிட்ட பாத்திரம் இருந்தது. ஏன்னா மதியம் சாப்பிட்டுட்டு நாங்கள் அப்படியே தூங்கிட்டோமா, அதனால் மதியம் சாப்பிட்ட பாத்திரம் க்ளீன் பண்ணாமல் இருந்ததுனால க்ளீன் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பாத்திரத்தையும் விளக்கிட்டு. ஏன்னா எனக்கு எப்படின்னா எல்லா பாத்திரம் ஒட்டுக்கா விளக்கி கழுவிட்டா வேலை முடிஞ்சிடும். சில பேர் ஒன்று ஒன்றா விளக்கி கழுவுவாங்க. அது எனக்கு என்னமோ கொஞ்சம் அதிகமாக இது பண்ணுற மாதிரி தெரிஞ்சிச்சு. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக விளக்கி நான் கழுவி வச்சுக்கிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு எல்லா பாத்திரத்தையும் கழுவி முடித்ததுக்கப்புறம் நம்ம என்னம்மா இருமா நம்ம தம்பி பாருங்கள், இதுக்கு வாய்ஸ் ஓவர் கூட பண்ண விட மாட்றான். நெக்ஸ்ட்டு எல்லா பாத்திரத்தையும் நம்ம கழுவி வச்சதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு வீடே க்ளீன் ஆன மாதிரி இருக்கும். ஏன்னா பாத்திரம் இருந்துச்சுன்னா நம்ம வீட்டில் அப்படியே ரொம்ப இதாக இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும், நான் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வீடை கூட்டலான்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க பொருளை எடுத்து ஊற கட்டி வச்சுட்டு தம்பி தொட்டியில் ஓரமாக தூக்கி போட்டுட்டு அப்புறம் வீடு கூட்ட ஆரம்பிச்சிட்டேன். வீடு கூட்டிகிட்டு ஏன்னா காலையில் இந்த மாப்லாம் போட்டு க்ளீன் பண்ணி வச்சிட்டேன். இன்றைக்கி சஷ்டினால் நாங்கள் வீடு வேறு நான்வெஜ்லாம் எடுக்கலை, வெஜிடேரியன் ஃபுட்டு தானே. காலையிலே சமைச்சிட்டு மாப்லாம் அடிச்சு வச்சுருந்தோம். வீடெலாம் நீட்டாக தான் இருந்தது. அதனால் டக்குன்னு கூட்டிகிட்டு நெக்ஸ்ட்டு நம்மளோட வேலை என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடு தூசியாக இருந்துச்சுன்னு சொன்னால், இது ஒயிட் கலர் டைல்ஸ்னால லைட்டாக ஒரு பிளாக் அடித்தா கூட இதாக இருக்கும். அது இன்றைக்கி நான் வாழைப்பூ க்ளீன் பண்ணதுனால. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரிட்ஜிலேருந்து பால் எடுத்து தண்ணியில் போட்டு வைக்கணும். ஏன்னா நம்ம தம்பிக்கு அப்படியே எடுத்து காய்ச்சி கொடுத்தா அவனுக்கு செட் ஆகாது. ஏன்னா அவனுக்கு சளி பிடிச்சிக்கும். கிளைமேட் வேறு சரியில்லாதனால எப்பயுமே நான் என்ன பண்ணுவேன்னு சொன்னால், அந்த பால் எடுத்து தண்ணியில் போட்டு வச்சுருவேன். அப்புறம் தம்பி எந்திரிச்சு அவனுக்கு தம்பிக்கு பால் சூடு பண்ணி கொடுத்தா வாங்கி குடிச்சுப்பான். ஏன்னா ஈவினிங் அவனுக்கு கண்டிப்பாக பால் வேணும், இல்லைன்னா கண்டிப்பாக அழுவான் பால் கேட்டு. அதனால் அவனுக்கு எந்திரிச்சு வரக்குள்ளே நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிடணும். அதுதான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க.
அவ்வளோதான். நம்ம ஈவினிங்கோட வேலைகள்லாம் முடிஞ்சிச்சு. வீட்டு வேலைகள்லாம் எல்லா வேலையும் முடிச்சாச்சு. மேக்ஸிமம் இந்த துணி எதுவும் துவைச்சேன்னா அதை எதுவும் மடித்து வைப்பேன். அந்த வேலை மட்டும் இன்றைக்கி இல்லை. அதோட நம்ம சேனலில் வர வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.